ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா 10 கொஷின் இங்கிலீஷ் கம்பல்சரி கேட்பாங்க. அதில் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷை பற்றி கொஷின்ஸ் ஒரு கொஷினாவது வந்திருக்கும். ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதேமாதிரி டிஎன்பிசிலையுமே கேட்பாங்க. ஸோ டிஎன்பிசி, டிஎன்இஎஸ்ஆர்பி, எஸ்ஐபிசிஸில் கம்பல்சரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி மொத்தம் எத்தனை பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 121 இருக்கு. அது இல்லாத ஸ்பெல்லிங்ஸ் மட்டுமே மாற்றி கொடுக்கக்கூடிய இப்போ கலர். ஸோ நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூ யூஸ் பண்ணுவோம். அமெரிக்கன் இங்கிலீஷில் யூ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெல்லிங்ஸ் மட்டுமே டிஃபர் ஆகக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 இருக்கும். ஸோ அது இல்லாத டோட்டலாகவே வேர்ட்ஸே சேஞ்ச் ஆகக்கூடிய பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் ஒரு 121 இருக்கும். ஸோ அது மொத்தத்தையும் நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வந்து மொத்தமாக ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டியூரேஷன் லென்த் ஆகிடும், நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் ஒரு பார்ட் 1, பார்ட் 2 மாதிரி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ டார்ச் அப்படின்னா ஃப்ளாஷ் லைட். ஸோ எல்லாருக்குமே தெரியும். டார்ச் அப்படின்னா ஃப்ளாஷ் லைட். மொபைல் ஃபோன் அப்படின்னா செல்ஃபோன் அப்படி சொல்லுவோம். ஸோ மொபைல் ஃபோன் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் மொபைல் ஃபோன் அப்படின்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் செல்ஃபோன். ஸோ இந்த சைடில் இருக்கிறது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இந்த சைடில் இருக்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பின் அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்காவில் வந்து ட்ராஷ் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை வந்து ஆட்சி பண்ணது பிரிட்டிஷ்காரங்க அப்படின்றதால நம்ம பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷாக தான் இருக்கும். ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து இந்த ஐடி ஜாப் பார்க்குறாங்க இல்லைங்களா, ஐடி வேலை பார்க்குறவங்க எல்லாமே அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸ், அவங்க வேலை பார்க்குறது எல்லாமே அமெரிக்கன் கம்பெனிஸ் தான். ஸோ அதனால் அவங்க வந்து அமெரிக்கன் வேர்ட்ஸ் அதிகமாக அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பிரிட்டிஷ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் லாரி அப்படின்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் ட்ரக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஃப்ளாட் அப்படின்னா அங்கே அப்பார்ட்மெண்ட், இங்கே டைம் டேபிள், அங்கே ஸ்கெடியூல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து டைம் டேபிள்னு சொல்லுவோம், அவங்க வந்து ஸ்கெடியூல்னு சொல்லுவோம். இதில் வந்து மேக்ஸிமம் இப்போ டாப்பில் பார்த்த 5மே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம்ஸில் பார்த்ததா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த டைம் டேபிள், ஸ்கெடியூல்ன்றது புதுசாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பாவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து சைடு வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து புல் ஓவர், அவங்க வந்து ஸ்வெட்டர். நம்ம வந்து புல் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து ஸ்வெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புல் ஓவர் யூஸ் பண்ணாமல் ஸ்வெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ காரணம் நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து வெயிஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து வெஸ்ட் அப்படின்வாங்க. நம்ம வந்து சிப்ஸ், அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ளாட்னு சொல்லுவோம், அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ சொன்ன கொஷின்ஸே ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இதில் ஆட் ஆகிருக்கும். அதனால் வந்த கொஷின்ஸே ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ நம்ம வந்து பிஸ்கெட்னு சொல்லுவோம், அவங்க வந்து குக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து புக் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து புக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஷாப், அவங்க ஸ்டோர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து காலிங் கார்டு அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து விசிட்டிங் கார்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் விசிட்டிங் கார்டு தான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். யாருமே காலிங் கார்டுன்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ விசிட்டிங் கார்டு தான் யூஸ் பண்ணுவோம். காரணம் நம்மளுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்தது. ஸோ நம்ம வந்து கார்னு சொல்லுவோம், அவங்க வந்து ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சேர்மேன் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து சினிமா அல்லது ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து மூவி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து குக்கர்னு சொல்லுவோம், அவங்க வந்து ஸ்டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் காட்டன்னு சொல்லுவோம், அமெரிக்கன் இங்கிலீஷில் த்ரெட் அப்படின்னுவாங்க. நம்ம வந்து காட் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து கிரிப். காட் கிரிப்னா படுக்கை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து கபோர்டு அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து க்ளோசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து கரன்சி நோட் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து பில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கர்டைன் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து டிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கியூட்னு சொல்லுவோம், அவங்க வந்து கன்னிங். நம்ம வந்து கியூட், அவங்க வந்து கன்னிங்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கியூட்லி அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சில்வர் வேர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி எடுத்தது தான். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் வெளிலேருந்து வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு கிளியர் டேட்டா கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டைரின்னு சொல்லுவோம், ஸோ அவங்க வந்து டேட்டா புக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து டைரி, அவங்க வந்து டேட்டா புக். நம்ம வந்து டிஜிட்னு சொல்லுவோம், அவங்க வந்து ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து கேசோலின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து டோட்டலி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து இதில் வந்து தப்பாக இருக்குது. ஸோ ஆட்டம்க்கு வந்து எலவேட்டர் வராது. ஸோ ஆட்டம்க்கு வந்து ஃபால் வரும். ஸோ ஆட்டம்க்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபால். ஸோ எலவேட்டர்ன்றது லிஃப்ட்டுக்கு தான் எலவேட்டர்னு வரும். ஸோ ஆட்டம் அப்படின்னா ஃபால் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, இது வந்து நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்ப்போம். இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். ஸோ டாப் 30 போகும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக போச்சு அப்படின்னா டியூரேஷன்ஸ் அதிகமாகும். ஸோ நம்ம ஒரு ஃபாஸ்ட் டிவிஷன் பார்த்துருவோம். ஸோ டார்ச் அப்படின்னா ஃப்ளாஷ் லைட், மொபைல் ஃபோன் அப்படின்னா செல்ஃபோன், பின் அப்படின்னா ட்ராஷ் கேன், லாரி அப்படின்னா ட்ரக், ஃப்ளாட் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட், டைம் டேபிள்னா ஸ்கெடியூல்,
பாவ்மென்ட் அப்படின்னா சைடு வாக். புல் ஓவர் அப்படின்னா ஸ்வெட்டர்னு அர்த்தம். வெய்ஸ்ட் கோட் அப்படின்னா வெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சிப்ஸ்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம். ஃப்ளாட்னா அப்பார்ட்மெண்ட். பிஸ்கெட் குக்கீஸ். புக் ஷாப் புக் ஸ்டோர். காலிங் கார்டு விசிட்டிங் கார்டு. கார் ஆட்டோமொபைல். சேர்மேன் பிரசிடென்ட். சினிமா அல்லது ஃபில்ம் அவங்க வந்து மூவின்னு சொல்லுவாங்க. குக்கர் ஸ்டவ். காட்டன் த்ரெட். காட் கிரிப். கபோர்ட் க்ளோசெட். கரன்சி நோட் பில். கர்டைன் டிராப்ஸ். கர்டைனா டிராப்ஸ்னு சொல்லுவாங்க. கியூட் கன்னிங். கியூட்லி சில்வர்வேர். டைரி டேட்டா புக். டிஜிட் ஃபிகர். பெட்ரோல் கேசோலின். ஃபுல்லி டோட்டலி. ஆட்டம் ஃபால். ஸோ நல்லா பார்த்துக்கங்க. ஆட்டம் அப்படின்னா ஃபால் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே கைஸ், இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வீடியோ போகிறேன். ஸோ அதில் பாருங்கள். ஏன்னா இது வந்து டியூரேஷன் அதிகமாச்சுன்னா மேக்ஸிமம் பார்க்கறதுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ இதுக்கான பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொடுக்குறது வந்து ஃப்ரீ பிடிஎஃப் தான். ஸோ எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஏஆர்டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். பார்ட் 2 வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.